கேரளாவை அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே பாதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதை இந்த சாக்குளத்துமேட்டு சாலை மட்டும்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1981 அன்றிருந்த அமைச்சர் குழந்தைவேல் அவர்களை வைத்து அடிக்கல் நாட்டினார். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பாதையை அவரால் போட முடியல. முக்கியமா பிரதானமா இப்ப நாங்க மையப்படுத்தி இந்த சாலையை கேட்பதற்கான விஷயம் என்னன்னா, எதிர்கட்சியா இருந்தா பரவாயில்ல, இப்ப நீங்க ஆளுங்கட்சி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, நீங்க தானே நிறைவேற்றணும். இழந்த 3 போத்தை திரும்ப கொண்டு வர போறோம். 3 விவசாயத்தை நீங்களே பாப்பீங்க, நீங்களே திரும்ப என்னை பேட்டி எடுப்பீங்க. மொத்தம் 4 கிலோமீட்டரா? ஆமா, 1 கிலோமீட்டருக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்குதே, பயங்கரமா இருக்க பாதை. தூய சக்தி எங்க இருக்கோ அங்கதானே தூய்மையானவர் சேருவாங்க. தாவேகால சேர்றது அவர்களுடைய தலைமை மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த சமயத்திலே அவங்க வெளில வந்திருப்பாங்கல்ல, பாண்டிச்சேரி ரெசார்ட்ல போய் தங்கி இருந்தாங்க. பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் அடைத்து வைக்கப்பட்டார்கள், தங்கி இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. தாவேகா எம்எல்ஏ ரெசார்ட்ல வச்சிருந்தாங்க. நீங்க பேசின சாதிய ரீதியான அந்த காணொலியும் பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு முழுவதுமாக என்னை நான் உட்படுத்திக் கொண்ட பிறகு நான் ஜாதி பார்க்கறதுல, மதம் பார்க்கறதுல, தமிழக வெற்றி கழகத்துல மக்களை மட்டும் தான் நாங்க பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி அப்படியான ஒரு மனதில் இந்த சாக்குளத்துமேட்டு பாதையை ஆய்வு பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்களா? ஆய்வு பண்றதுனாலே மாற்றம் நிகழ்ந்துருமான்ற ஒரு கேள்வி. தனிப்பெரும்பான்மை இல்லைன்னு இன்னொரு 6 மாசம் கழிச்சு சொல்லுங்க. அதுக்குள்ள பாதி எம்எல்ஏக்கள் வந்துருவாங்கன்ற. தளபதி விஜய் செய்யக்கூடிய செயல்ல எதிர்க்கட்சியே இருக்கா சார்? விகட நேயர்களுக்கு வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில தான் இப்போ நாம இருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேகா எம்எல்ஏக்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த வகையில கம்பம் சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் இப்போ இங்க ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாரு. இப்போ நாம இருக்கிறது தேவாரம் அப்படிங்கிற ஒரு பகுதி. தமிழக எல்லையான தேவாரம் பகுதியிலிருந்து கேரள எல்லையான உடுமஞ்சோலை பகுதியை இணைக்கக்கூடிய சாக்குளத்துமேட்டு அப்படிங்கிற இந்த மலைப்பாதையில சாலை அமைக்கணும் அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. எம்ஜிஆர் காலத்திலேயே இதற்கான பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பணிகள் இப்போது வரை நிறைவேறாம இருக்கு. இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்லி ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அதற்கான ஆய்வு பணிகளை தான் இப்போ அவர் செய்ய போறாரு. அவர் கூட டிராவல் பண்ணி இந்த திட்டத்தை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். தேவார ஆர்எஃபோட டோட்டல் மேப் சார். சரிங்க. நம்ம இந்த வழியா தான் மேலே ஏறப்படும் சார். இது நம்ம இப்போ நிற்கிற இடம். இதுல டோட்டல் 4.6 கிலோமீட்டர் நம்ம கேரளா பவுண்டரி ரீச் பண்ண போறோம். சாக்குளத்துமேட்டு இங்கே தான் ரீச் ஆகும். இதுல வனவிலங்குகள் இருக்குது. நம்ம இப்போ நடந்து போறப்போ மினிமம் ஸ்ட்ரென்த் நம்ம கூட்டு போனோம்னா யாரும் இடையில இடையில வரவங்க பிளாஸ்டிக் எந்த பொருளையும் கழிவு பொருளை போடாம பின்னாடி நாளைக்கு நம்ம கிளீன் பண்றது கஷ்டமாயிரும். ஒரு நாள் அதை கட்டாயம் அறிவுறுத்தியாச்சு. வனத்துறைக்குள்ள உள்ள வரப்ப அந்த பிளாஸ்டிக் பொருள் எதையும் நம்ம கீழே போட்டுறாம ஒன்று மேலே கொண்டு போயிடணும். குப்பை தொட்டி எங்கே மேலே எங்கே இருக்கோ அங்கே பார்த்து போடணும். உங்களால் அந்த பிளாஸ்டிக் கையில் சமந்துட்டு வர முடியலன்னா ஏன்ட்ட கொடுங்க, நான் கூட சமந்துட்டு வரேன். சந்தோஷம் சார். வணக்கம். வணக்கம். வாங்க. ஆய்வு பணிகள் மேற்கொள்றீங்க. ஆமா சார். எல்லா டிவிக்கு எம்எல்ஏக்களும் இப்படி ஏதாவது ஒரு ஆய்வுகள் பண்றாங்க. அந்த ஆய்வுகள்ல இதுவும் ஒரு ஆய்வா இல்லை எப்படி? அப்படி கிடையாது சார். ஒரு பணியை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஆய்வு பண்ணணும். அவர் ஆய்வு பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆக்ஷன்ல இறங்கணும். அதனால இந்த சாக்குளத்துமேட்டு பாதையை முழுவதுமாக ஆய்வு பண்ணிட்டு அது சம்பந்தமான அதிகாரிகள் மட்டத்திலையும் மாண்புமிகு நம்மளுடைய தமிழக முதல்வரிடம் இந்த ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கோம். எம்ஜிஆர் காலத்திலேயே அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1981 அன்றிருந்த அமைச்சர் குழந்தைவேல் அவர்களை வைத்து அடிக்கல் நாட்டினார். அப்புறம் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பாதையை அவரால போட முடியல. அவர் வழியில ஆட்சியை செய்யக்கூடிய நம்மளுடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நிச்சயமாக அமைத்து கொடுப்பார். இந்த நம்பிக்கையில இப்ப இந்த ஆய்வு பணிகள் செய்றீங்க. 75 ஆண்டு கால கோரிக்கை அப்படின்னு சொன்னீங்க. என்ன காரணத்தினால இது செய்ய முடியாம இருக்கு? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தொடர் முயற்சி இருக்கணும். யார் அந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கோமோ அவங்களுடைய தொடர் முயற்சி இருக்கணும். இப்போ அதிகாரிகள் மட்டத்துல ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும். ஒற்றுமை இல்லைன்னா நம்ம ஒற்றுமையை ஏற்படுத்தணும். இப்போ வனத்துறை, நம்ம பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பல்வேறு துறைகள் இருக்கு. இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க. எல்லா துறைகள் மத்தியிலும் ஒரு சில காலங்களில் எல்லா துறையுமே ஒத்து வந்திருக்காங்க. ஒரு சில காலத்துல அதிகாரிகள் மாற்றத்துல அது ஒத்துழைப்பு பண்ணி வரல. நம்மளுடைய தற்போதைய சூழ்நிலையில நம்மளுடைய மக்களாட்சியில நிச்சயமாக இதை செய்து முடிக்க முடியும் நம்பிக்கை இருக்கு. அதை விட நான் தொடர் முயற்சி செய்து
முடிக்காமல் விட மாட்டேன். ஓகே சார், தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு போகிறதுக்கு பல்வேறு வழிகள் இருக்கு. இப்படியான சூழல்ல இந்த சாக்களத்து மெட்டு இந்த பாதை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன் இந்த பாதை வந்து நீண்ட காலமா ஒரு கோரிக்கையாவே இருக்கு? சார், அதாவது தமிழக கேரளாவை தேனி மாவட்டத்திலிருந்து இணைக்கக்கூடிய போடிமெட்டு பாதை இருக்கு, கம்மமெட்டு பாதை இருக்கு, நம்ம குமிழி பாதை இருக்கு. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, இப்போ போடிமெட்டு பாதையெல்லாம் சுமார் 32 கிலோமீட்டர் போகணும். கம்மமெட்டு பாதை எடுத்துக்கிட்டா அது 14 கிலோமீட்டர் வந்து போகணும். அது ஹில்ஸ்ல போகணும். ஆமா, கில்ஸ்ல போகணும். கில்ஸ்ல போகணும். இது வந்து அவ்வளவு பெரிய கில்ஸ்ல கம்மமெட்டுமாயோ போடிமெட்டுமாயோ அவ்வளவு பெரிய கில்ஸ் கிடையாது. ஒண்ணு குமிழி பாதை மாதிரி அவ்வளவு பெரிய கில்ஸ் கிடையாது. அடிவாரத்துல இருந்து 4 கிலோமீட்டர்ல கேரளாவை அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே பாதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதை இந்த சாக்குளத்து மெட்டு சாலை மட்டும்தான். இப்ப மக்கள் வந்து ஈஸியா வந்து 4 கிலோமீட்டர்ல கேரளாக்குள்ள போயிடலாம். கேரளாக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டு பார்டர்ல இருந்து 4 கிலோமீட்டர்ல கேரளாக்குள்ள போயிடலாம். இங்க வந்து தோட்ட தொழிலாளர் இருக்கிறவங்களும் சரி, தோட்டம் எஸ்டேட் எல்லாம் வைத்திருக்கிறவர்களும் சரி, 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கு. 4 கிலோமீட்டர்ல போகக்கூடிய ஒரு சாலையை வைத்துக்கிட்டு பயண நேரம் மிச்சம். ரெண்டாவது வந்து ஃபியூல், 2 வாகனங்கள்லாம் அப்படிலாம் போகுது. ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முக்கியமா வந்து பிரதானமா இப்ப நாங்க மையப்படுத்தி இந்த சாலையை கேட்பதற்கான விஷயம் வந்து என்னன்னா, இப்ப பார்டர்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய பூரா தமிழர்கள். அவங்க ஏதாவது அத்தியாவசியமான எமர்ஜென்சியான ஒரு ஹாஸ்பிட்டல் உதவி அப்படின்னா 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் உயிரை பிடிச்சுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதில் எத்தனையோ பேர்கள் இளைஞர்கள், ஒரு மருத்துவரே கூட இறந்திருக்காரு. எமர்ஜென்சி மருத்துவம் கிடைக்க கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய உடுமஞ்சோலை பகுதியில் உடுமஞ்சோலை இருக்கக்கூடிய நிறைய கிராமம், அங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த பாதை ஈஸியா ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ல மருத்துவத்தை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆம்புலன்ஸ் சென்று வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பா வந்து இருக்கணும். இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 300-400 வருஷமா இது ஒரு நடப்பாதையாகவும் கழுதப்பாதையாகவும் குதிரைகள் பாறங்களை சமந்திருக்கோம் செல்லக்கூடிய பாதையாத்தான் இது இருந்துச்சு, பயன்பாட்டுல இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து இதை விரிவு பண்ணாங்க. 2 மீட்டர் பாதையாக, கட்ட வேண்டிய பாதையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க. காலப்போக்கில் வந்து மாற்றங்கள்ல இது வந்து இந்த பாதையெல்லாம் ரொம்ப சுருங்கிருச்சு. நடைபாதையா இருந்து வண்டி பாதையா மாறி மறுபடியும் எல்லாமே இருக்கு. சட்டப்படி புது பாதையெல்லாம் நம்ம கேட்கல. இருக்கிற பாதைய சுத்தமாக்கி விரிவுபடுத்தி கொடுங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரதான இந்த பகுதியுடைய மக்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மக்கள், 20 லட்சம் மக்கள் இங்கேயும் சரி மேலையும் சரி 20 லட்சம் மக்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுத்தால் மக்கள் பயன்படுறாங்க, சுற்றுலா வந்து பயன்படும், பொருளாதாரம் வந்து விரிவடையும், பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க ஒரு எதிர்கட்சியா இருந்தா பரவாயில்ல, இப்ப நீங்க ஆளுங்கட்சி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நீங்க தானே நிறைவேற்றணும். நம்ம தான் அதுதான் ஆய்வு பண்றோம். இத்தனை ஆட்சி காலத்துல வந்து நிறைவேறாத எத்தனையோ விஷயங்கள் தற்போது நிறைவேறி கொண்டு இருக்கு. அதுபோல இந்த சாக்குளத்து மெட்டு சாலையும் தளபதியுடைய மக்களாட்சியில நிச்சயமாக அது நிறைவேறும். சார், அந்த ஆய்வு அப்படின்னு பார்த்தோம்னா தாவேகா எம்எல்ஏக்கள் பலரும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. அது இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் செய்யப்படுது. நீங்களும் பாத்தீங்கன்னா வந்து மருத்துவமனை ஆய்வு செஞ்சீங்க, கண்மாய்கள் ஆய்வு செஞ்சீங்க, சுருளி அருவி ஆய்வு செஞ்சிருக்கீங்க. அதனை அடுத்து இந்த பாதையை ஆய்வு செய்றீங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆய்வு விமர்சனமா வரதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், அதுக்காண்டி விமர்சனம் எதுக்கு எடுத்தாலும் விமர்சனம் வரும். விமர்சனம் வராம இருக்காது. விமர்சனம் வருது அப்படிங்கறதுக்காக எதையும் ஆய்வு பண்ணாம இருக்க முடியாது. ஆய்வு நல்ல ஆய்வுகள்லாம் இருக்கு. சில ஆய்வுகள் வந்து உண்மையிலேயே விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுல எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நாங்கள் பண்ணக்கூடிய ஆய்வுல நீங்க ரிசல்ட்டை பார்க்க போறீங்க. மருத்துவமனையுடைய தரத்தை வந்து அரசு மருத்துவமனையுடைய தரத்தை வந்து உயர்த்த போறோம். இப்ப தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலா அரசு மருத்துவமனையை கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுபடி நம்மளும் கொண்டு வரோம். இப்ப சுருளி அருவியை வந்து ஒரு சுற்றுலாத்தலமா கொண்டு வருவோம்னு சொல்லி நான் ஆய்வு பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய ப்ராஜெக்டே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கம்பம் சட்டமன்ற தொகுதியை நீர்நிலையில குடிநீர், விவசாயத்துக்கான நீர்ல தண்ணீரை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். 234 சட்டமன்ற தொகுதியிலையும் கம்பம் சட்டமன்ற தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியா கொண்டு வரணும். இருந்தா கம்பம் சட்டமன்ற தொகுதி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். எங்க சட்டமன்ற தொகுதியில பல்வேறு விஷயங்களை கடந்த 20 ஆண்டு காலம் எந்த வித முன்னேற்றமும் இல்லை. விவசாயமெல்லாம் போச்சு. திராட்சை சாகுபடியில இந்தியாவில முதல் சாகுபடி கம்பம் சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டோம். 100% இருந்தது, இன்னைக்கு வெறும் 10% திராட்சை சாகுபடியை செய்யறோம். அதே மாதிரி நெல் விவசாயத்துல 3 போகம் இருந்து இன்னைக்கு 2 போகத்துக்கு போய் 1 போகத்துக்கு போக போகுது. இழந்த 3 போகத்தை திரும்ப கொண்டு வர போறோம். 3 போக விவசாயத்தை நீங்களே வந்து பார்ப்பீங்க, நீங்களே திரும்ப என்னை பேட்டி எடுப்பீங்க.
மொத்தம் 4 கிலோமீட்டரா? ஆமா, 1 கிலோமீட்டருக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்குதே, பயங்கரமா இருக்க பாதை. இது பூரா வந்து பாத்தீங்கன்னா கல்பாதை. இது பூரா வந்து கல்பாதை, ஏற்கனவே போடப்பட்ட பாதை. பிரிட்டிஷ் காலத்துல நீங்க பிரிட்டிஷ் காலத்துல ஜீப்புகள் கட்ட வண்டி எல்லாம் போறதுக்காக இது போடப்பட்ட பாதை. ஓகே, பாதை. இப்ப இந்த ரைட்ஸத்தை நம்ம கேட்கிறோம். புதுசா ஒண்ணு எங்களுக்கு பாதை கேட்கல. இருக்கக்கூடிய பாதையை நல்லா சுத்தமா ஒரு விரிவாக்கம் பண்ணி வாகனங்கள் செல்லும் மாதிரி கொடுங்க அப்படின்னு திரும்ப நீங்க கேட்கறோன்றீங்க. செய்யற இடத்துல நீங்க வந்துட்டீங்க. செய்யற இடத்துல. ஆமா சார். இப்ப இந்த ஆய்வு பணிகள் பத்தி எல்லாம் பேசணும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களை சந்திச்சிருந்தோம். கண்டிப்பா வெற்றி பெற்றோம் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லியிருந்தீங்க. அந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 751 வாக்குகள் தான் நினைக்கிறேன் நீங்க வெற்றி பெற்றீங்க. எப்படி இருந்துச்சு அந்த சமயத்துல? டென்ஷன் கடைசி நிமிஷம் வரையும் அப்படியே போயிட்டே இருந்தது. நானே ஒரு 30,000-40,000 ஓட்டு வித்தியாசத்துல நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறத நான் நினைச்சிருந்தேன். என்னை எதிர்த்து போட்டியிட்ட 2 பேருமே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அரசியல் பழமை வாய்ந்தவர்கள். அவர்களுடைய அரசியல் சதுரங்கத்துல அவங்களை வென்றெடுத்து வர்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ அதாவது பாத்தீங்கன்னா படிக்கிற காலகட்டத்தில் நல்லா முட்டி படிப்பேன். ஆனால் கடைசியில் 40 மார்க் தான் வாங்குவேன். அது மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலையும் ரிசல்ட் வந்து அமைஞ்சிருச்சு. ஆனால் 751 மார்க்குனே வருது. 751 வாக்கு வாங்கின உடனே இல்லை, இன்னும் அதிகமாக படித்து நம்ம 100க்கு 100 மார்க் வந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வாங்கணும். மார்க் வாங்கணும். நம்ம வந்து ஒரு 30,000-40,000-50,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும். கம்பம் சட்டமன்ற தொகுதியில 100 மக்களுக்கு நம்ம பல்வேறு சேவைகளை செய்து 100க்கு 100 மார்க்கு அடுத்து வருகின்ற தேர்தலில் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையா வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன். கடுமையா செய்வோம். நல்ல டீம் அமைஞ்சிருக்காங்க, நல்ல அதிகாரிகள் அமைஞ்சிருக்காங்க. நிச்சயமாக நல்ல என்னதான் கடுமையான போட்டியா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ஜாம்பவான்கள் இந்த பகுதியில 2 பேரை எதிர்த்து ஜெயிச்சிருக்கீங்க. முதலமைச்சர் வெற்றி பெற்ற பிறகு என்ன சொன்னாரு? முதலமைச்சர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இல்ல சிலருடைய வெற்றி வந்து காலையிலேயே தீர்மானிக்கப்பட்டது. நம்மளுடைய வெற்றி பரபரப்பா தீர்மானிக்கப்பட்டது. இல்ல பரபரப்பா தீர்மானம் அங்க எண்ணிக்கை முக்கியம்ல. 105 106 அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நம்பரும் முக்கியன்ற மாதிரி அப்படிங்கிறப்ப நம்ம 106 அப்ப நிக்கிறப்ப போன்ல கூப்பிட்டு வாழ்த்து சொன்னாரு. ஆனா நம்மளுடைய அந்த கடுமையான உழைப்பும் வந்து தேர்தல் களத்துல கடுமையான உழைப்பும் அவங்களுக்கு அப்பப்ப போயிட்டே இருந்துச்சு. அவங்க உறுதியா இருந்தாங்க, நிச்சயமாக கம்பத்துல அவர் வென்று வந்துருவார் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க. எனக்கு 100% என்னுடைய மக்களை பத்தி மக்கள் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மக்கள் வந்து கைவிடல, நல்ல முறையில் என்னை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல முறையில இதுக்கு முன்னால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்ய முடியாத காரியங்கள்லாம் நிச்சயமாக நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன். தூய சக்தி அப்படிங்கிறது தான் வந்து தாவேகாவுடைய ப்ரொஜெக்ஷனா இருக்கு. வந்து திமுக தூய சக்தி, நாங்கள் தூய சக்தி. இப்ப நீங்க வெற்றி பெற்று வந்த பிறகு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஆதரவுல தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் வந்து அங்கிருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர்றது வந்து குதிரை பேர அரசியல், இவங்களா வந்து தூய சக்தி அப்படின்னு சொல்ற விமர்சனங்கள் வந்து கடுமையா வைக்கப்படுது. தூய சக்தி எங்க இருக்கோ அங்கதானே வந்து தூய்மையானவர் வந்து சேருவாங்க. தூய சக்தி இருக்க போய் தானே அவங்க வராங்க. தூய சக்தியா இருக்க போய் தான் அவங்க வராங்க. இன்னும் பாருங்க, இதோட நிக்க போறது இல்லை சார். இன்னும் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிரந்தரமான ஆட்சியை வந்து கொடுக்கும். நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிங்கிறது இல்லாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு 15 நாட்களுக்குள்ளவே வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த தாவேகால வந்து சேர்றது வந்து அவர்களுடைய தலைமை மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களுடைய தலைமை மீது அவங்களுக்கு ஒரு முரண்பட்ட போக்கு. இவ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து மந்திரி சபை அமைக்குங்கிறத எப்படி உண்மையான அதிமுக தொண்டை ஏத்துக்குருவான்? அதை ஏத்துக்கிற சொல்றீங்களா? என்னங்க, அம்மா ஜெயலலிதா கொண்டு வந்தது, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சி. நாங்கள் 2 பேரும் வந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவங்க எம்எல்ஏ மட்டத்தில் அவர் பேசினதை அந்த சட்டமன்ற உறுப்பினர் மனசுல தாங்கிக்கிற முடியல. அது அந்த கட்சி தலைமை வந்து அப்படியே முடியல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த சமயத்திலே அவங்க வெளில வந்திருப்பாங்கல்ல. பாண்டிச்சேரி ரெசார்ட்ல போய் தங்கி இருந்தாங்க. பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். தங்கி இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, அடைத்து வைத்து காவல் போடப்பட்டாங்க. ஏன் ஒரு தலைமை வந்து ஏன் காவல் போடணும்? அப்படி பார்த்தா தாவேகா எம்எல்ஏக்களை ரெசார்ட்ல வச்சிருந்தாங்க. எங்களுக்கு ரிசார்ட்ல வச்சிருந்தாங்க. நாங்க சுதந்திரமா தெரிஞ்சோம். எங்க எந்த சுதந்திரமா தெரிஞ்சோம். கூட்டத்துக்கு மட்டும், சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்துக்கு மட்டும் 12 அலுவலகத்துக்கு வரும்.
நான் எல்லாருமே வெளியே ஹோட்டல்ல தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். அனைத்துலாம் மிகமாக அடர்த்தி வச்சு கேட்டுக்கு ஒரு செக் போஸ்ட் போட்டோம். அப்படிலாம் 108 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு தூய்மையானவர். இவரை போன்றெல்லாம் கிடையாது. சார் ரொம்ப தூரம் வந்திருக்கோம். இதுக்கு மேலே ஏற முடியல. எவ்வளோ தூரம் இருக்கு? இது மாதிரி மலையில ஏறிக்கீங்களா நீங்க? அதெல்லாம் ஏறி இருக்கேன் சார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஆமா, பல ஊர்கள் பயணிச்சு தான் இங்க வந்திருக்கேன். பஸ்லயா சார்? அதெல்லாம் இதை விட கொடூரமான மலையெல்லாம் ஏறி இருக்கேன் நான். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு சார்? இன்னும் ஒரு கிலோமீட்டர் 1.2. 1.2. இப்போ இது பாதையெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ தடங்கள் இருக்கு. ஆனால் இதுல வந்து சாலை அமைக்கணும் அப்படின்னாக்கா வந்து எவ்வளோ செலவாகும்? ஏதாவது இதுக்கு முன்னாடி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்து வரல பெரிய மரங்கள் வந்து இல்லை, பெரிய வனவிலங்குகளுடைய சாணம் இல்லை. அது நல்லா பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறைய வனப்பகுதிக்கெல்லாம் நாங்களும் போயிருக்கோம், செஞ்சுருக்கோம். அந்த சாணங்கள் வச்சே இங்கே என்ன விலங்குகள் வந்துச்சு, என்ன விலங்குகள் வந்து போச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே சாலை இருந்ததுக்கான வழித்தடங்கள் வந்து துல்லியமா வந்து அந்த வழித்தடங்கள் வந்து இருக்கு. இதை வந்து நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறையும் வனத்துறையும் அளவிடக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இப்போதைய கட்டுமானத்துக்கான எஸ்டிமேட் என்ன அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியதான் பாக்கி என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, கடினமான உயரமான பாதையும் இல்லை. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடினமான உயரமான பாதையும் இல்லை. நம்மளே வந்துட்டோம் ஏறி. ஆமா, நம்மளே ஏறி வந்துட்டோம். இப்ப எந்த ஒரு துறையா இருந்தாலும் அது மக்களுக்கான துறை தான். இந்த மக்களுக்கான ஆட்சியே வந்து மக்களுக்கான ஆட்சி தான். அப்படி இருக்கிறப்ப இந்த மக்களுக்காக இந்த சாக்குளத்துமெட்டு பாதையை நிச்சயமாக நம்முடைய அரசாங்கம் வந்துதான் அமைச்சு கொடுக்கணும்னு இருக்கு. நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும். இதுல நம்ம ஏற்கனவே பேசணும், இந்த துறை ரீதியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ நீங்க பேசுறது இருந்து புரிஞ்சுக்க முடியுது, எந்த துறையா இருந்தாலும் அது மக்களுக்கான துறை தான், மக்களுக்கான அரசு தான் அப்படின்னு சொன்னீங்க. இதுல என்ன சிக்கல் இருக்கு? எந்த துறை வந்து பிரச்சனை பண்றாங்க, இல்ல வந்து அனுமதி கொடுக்க? அதாவது ஒரு காலகட்டத்துல வனத்துறை தலைமை வரைக்குமே அனுமதி கொடுத்துருக்காங்க. அவர் இன்னொரு வனத்துறை அதிகாரி மாறுறப்ப வந்து முரண்பட்ட சில தடைகளை சொல்லி அவர் வந்து தடை சொல்றார். இப்ப அதுக்கான காரணங்கள் என்ன சொல்றாங்க? அதாவது சார், கேரளா வனப்பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேரளா பாதைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான பாதைகள் வனத்துக்குள்ளதான் கேரளாக்குள்ள அமைஞ்சிருக்கு. இப்ப நம்மளுடைய பாதைகளே வந்து நிறைய பாதைகள் வந்து வனத்துக்குள்ள இருக்கு. இப்ப வால்பாறை பாதையெல்லாம் 70 கிலோமீட்டர் வனத்துக்குள்ள போகுது, 70 கிலோமீட்டர் போகுது. அப்ப 70 கிலோமீட்டர் போறப்ப 3.8 கிலோமீட்டர் சாக்குளத்துமெட்டுக்கு போறதுல வந்து பெரிய இடர்பாடு வந்து இல்லை. பெரிய மரங்களை வந்து வெட்டி நம்ம சாய்க்க போறது இங்க இல்லை. நீங்களாம் பாருங்க, இருக்கிறதுலாம் வந்து அளவான மரங்கள் தான். இப்ப வனத்துறை வந்து 3.8 கிலோமீட்டருக்கு வந்து நாங்க கொடுக்குறோம். ஒரு 100 ஏக்கர் வனப்பகுதியை நீங்க ஆக்குங்க, 1000 ஏக்கர் வனப்பகுதியை ஆக்குங்கன்னு மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். வனம் உயர்வதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இதற்கான காம்பன்சேஷனா பண்றதுக்கு ஆமா, என்ன செய்யணுமோ செய்வோம். என்ன செய்யணுமோ செய்வோம். இல்ல இப்ப வனத்துறை மறுக்கிறதுக்கான காரணங்களா என்ன சொல்றாங்க? அதாவது வனத்துறை மறுப்பதற்கான காரணம் வந்து பெரிய விலங்குகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் பெரிய விலங்குகள் எப்பயோ ஒரு ஆட்டம் வந்து போறதா இருக்கு. ஆண்டுக்கு எப்பயாவது ஒரு முறை வந்து போற அளவுக்கு தான் வந்து இந்த ஏறும்போது கூட வனத்துறையினர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, சொன்னாங்க. எந்த விலங்காவது பார்த்தோமா, வரும் வழியில எந்த விலங்காவது பார்த்தோமா, சாணம் வந்து போனதுக்கான அடையாளத்துக்கான சாணத்தை பார்த்தோமா. இப்ப நாங்கெல்லாம் பெரும்பாலும் வந்து அது கவர்மெண்ட் பாதை வனப்பாதையில் நாங்கள்லாம் கேரளாக்குள்ள செல்லும் போதெல்லாம் வந்து அந்த யானை சாணத்தெல்லாம் பார்த்தோம்னா இது எத்தனை நாளைக்கு முன்னாடி யானை வந்து போனதுக்கான தடம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அதெல்லாம் தெரியும். இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 எந்த சாணமும் இல்லை. கடந்த 2-3 மாதங்களா எந்த ஒரு பெரிய விலங்கு இங்கிட்டு போனதாக தடம் இல்லை. இது அதிகாரிகள் வந்து நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கான அதிகாரிகளா இருக்கணும், மக்களுக்கான குறைகளை தீர்க்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கணும். நிச்சயமாக இதை எடுத்து சொல்லுவோம். கடந்த ஆட்சியில எப்படியோ தற்போதுள்ள ஆட்சியில புரிந்து கொள்ளக்கூடிய அரசாக இருக்கிறது. நல்ல அதிகாரிகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். நல்ல அதிகாரிகள் நிச்சயமாக இந்த சாக்குளத்துமெட்டு பாதையை அமைத்து கொடுக்கும். வனவிலங்குகளோட நலன் கருதி அதை அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி காரணங்களா சொல்றாங்க, அப்படிதானே? ஆனா நீங்க வனவிலங்குகள் இங்க பெரிய அளவுல இல்ல. வனவிலங்கு பெரிய அளவு இல்ல. வனவிலங்குகள் வந்து கிராஸ் ஆகிற சூழ்நிலை இருந்தால் அதுக்கான மாற்று பாதையுமே நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு பாதையை அமைக்கலாம். கம்பம் பகுதியில இருந்து தினசரி வந்து உடுமஞ்சோலை இந்த பகுதிகளுக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து டிராவல் பண்றாங்க? அதாவது சுத்தி போறவங்க எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ ஒரு 50,000 பேர்
அதாவது போடியாக இருக்கட்டும், கம்பமாக இருக்கட்டும், நம்ம சின்னமனூர் போன்ற பெரிய பகுதிகளாக இருக்கட்டும், ஒரு 50,000 பேர் வந்து அன்றாடம் கேரளா சென்று வரக்கூடியவர்கள். அப் அண்ட் டவுன் சொல்றேன். அப் அண்ட் டவுன் அவர்கள் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மொத்தம் டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு 20 லட்சம் மக்கள் பயன்பெறுவாங்க. டோட்டல் பாப்புலேஷன் ஒரு 20 லட்சம் மக்கள் வந்து பயன்பெறுவாங்க. இப்ப அந்த 50,000 பேரும் இங்க பாதை அமைச்சிட்டா, இங்க சாலை அமைச்சிட்டா இந்த சாலையை தான் பயன்படுத்துவாங்களா? அவர்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாங்க இருக்கு. சபரிமலை சீசன்ல வந்து நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க கும்பளி வழியா பார்த்தீங்கன்னா, கம்பம்பட்டு வழி பார்த்தீங்கன்னாலும் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது, பெரிய விபத்துகள் ஏற்படுது. இது இன்னொரு சபரிமலைக்கு நம்ம வந்து சபரிமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி மக்களுக்கு மேல சபரிமலைக்கு சீசன்ல செல்றாங்க. அவங்களுக்கு இன்னொரு வழித்தடமா வந்து நிச்சயமாக வந்து இந்த வழித்தடம் பயன்படுது. 50,000 பேர் இல்லாம இது தனியான நான் டெய்லி 50,000 பேர் சொல்றேன். மொத்த மக்கள் 20 லட்சம் மக்கள் வந்து தமிழக கேரளா மக்கள் இந்த பாதையினால பயன்பெறுவாங்கன்னு சொல்றேன். அவங்க இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய சபரிமலை சுற்றுலா பயணிகள் மற்றும் சபரிமலை பக்தர்கள் பயன்பெறுவார்கள். ஓகே சார், இப்ப தொகுதி சார்ந்தும் உங்களுடைய செயல் திட்டங்கள் சார்ந்தும் நிறைய கேள்விகள் சொன்னீங்க. குறிப்பா இந்த ட்ரக்கிங், இந்த பயணமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு பர்சனலான ஒரு கேள்வி, தாவேகா வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்படும் போது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதை உங்களை மையப்படுத்தியும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. நீங்க வந்து வேட்பாளர் திடீர்னு இன்ஸ்டண்டா அறிவிச்சிட்டாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம நீங்க பேசின சாதிய ரீதியான அந்த காணொலியும் பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், அது நான் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்பு பேசினது. அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் என்னுடைய பேச்சு. அந்த பேச்சுக்கு முன்னாடியும் பேச்சுக்கு பின்னாடியும் மக்கள் சார்ந்து, அத்தனை மக்களும் சார்ந்து, அந்த மக்களுடைய வளர்ச்சி சார்ந்து நான் பேசியிருப்பேன். அந்த ஒரு 2 லைன் மட்டும் ஒரு காரண காரியத்துக்காக அன்று 20 வருஷத்துக்கு அன்று இருந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த 20 ஆண்டு காலம் கழித்து அதை எடுத்து போட வேண்டிய சூழ்நிலை என்ன? அது வந்து ஜெகநாத் மிஸ்ராவுடைய வெற்றியை தடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்ப தமிழக வெற்றிகளை எங்களுடைய தொண்டர்கள் வந்து முழுவதுமாக நான் வெற்றி பெறணும் பாடுபட்டாங்க. ஆனா கம்பம் சட்டமன்ற தொகுதியில வந்து மாற்று கட்சியை சேர்ந்தவங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நான் வெற்றி பெறணும் வேலை பார்த்தாங்க. அதை விட நான் தோக்கணும் வேலை பார்த்தவங்க ஒரு 2000 பேர். 2000 பேர். எனக்கு தெரியும் என்னுடைய சட்டமன்ற தொகுதி, கம்பம் சட்டமன்ற தொகுதி என்னை கைவிடாதுன்னு தெரியும். நிச்சயமாக கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு முழுவதுமாக என்னை நான் உட்படுத்தி கொண்ட பிறகு நான் வந்து ஜாதி பார்க்கறதுல, மதம் பார்க்கறதுல, தமிழக வெற்றி கழகத்துல மக்களை மட்டும் தான் நாங்க பார்க்குறோம். அதற்கு முன்னாடி அப்படியான ஒரு முன்னாடி வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு மனநிலை மாறிட்டோம். அதாவது 26 ஆண்டு காலம் நோன்பு திறந்திருக்கோம். இஸ்லாமியருக்கான நோன்பு திறந்திருக்கோம். கிறிஸ்துவருக்கான கிறிஸ்துமஸ் காலங்களில் எண்ணற்ற உதவிகளை செஞ்சிருக்கோம். கொரோனா காலத்துல வந்து ஜாதி மதம் எதுவுமே நான் பார்க்கலையா? ஜாதி மதமும் ஒரு ஜாதி தலைவராக இருந்தாலும் நான் என்னுடைய ஜாதி அப்படின்னு பார்த்து நான் என் வாழ்க்கையில் நான் பணியாற்றினே கிடையாது. கொரோனா காலத்தில் 1 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டோம். நீ யாரு நான் பார்த்து போட்டோம் பண்ணலையா? ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு அமைப்பாக என்னுடைய ஜாதி அமைப்பை நான் வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு இப்ப அரசியல் அப்படின்னு வந்த பிறகு அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு அமைப்பாக நான் என்னுடைய அமைப்பை வச்சிருந்தேன். இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்துல எந்த ஒரு ஜாதி மதம்ங்கிறதே தெரியாது. இங்க இப்போ இது சம்பந்தமான விமர்சனங்கள் வரும்போது கட்சி தலைமையில வந்து இதை கூப்பிட்டு கேட்டாங்க சார். இது அதாவது தோல்வியை கண்டு பயப்படுபவர்கள் விமர்சனங்களை வைத்து கொண்டுதான் வந்து இருப்பாங்க. தலைமை வந்து சரியான புரிதல்ல இருக்காங்க. தலைமை ஒன்றும் சாதாரண தலைமை அல்ல. அவர் பொதுச்செயலாளர் ஒரு ஆனந்த் அவர்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, நான் பார்த்து ஒரு பிரமித்த ஒரு மனிதர். அரசியல் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு மிக்க ஒரு மனிதரை வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முழு கட்டமைப்பை ஏற்படுத்தியவர் வந்து அவரு. நிச்சயமாக இந்த அரசியல் பயணம் வந்து ஒரு தூய்மையான ஒரு பயணம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்ப காலத்துல இருந்தே நான் வந்து தமிழக வெற்றி கழகத்திலையும் தலைவர் விஜய் மன்றத்துல பயணிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு இப்ப வருத்தப்படுறீங்க. ஆனா விஜயகாந்த் கூட எல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க. இல்ல 2006ல அவர் மாற்றம் தரேன்னு வந்தாருங்க. அதுக்கு பிறகு 20 ஆண்டு காலம் கழித்து மாற்றத்தை தாரன்னு சொல்லி வந்த நம்மளுடைய தளபதி கரங்களை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அவருடைய மாற்றம் தரக்கூடிய அரசியல்ல நம்மளும் ஒரு சின்ன ஒரு கடுகளவாக நம்மளும் பயணிக்கிறோம்ல.
இந்த சாக்குளுத்து இந்த ஃபாரஸ்ட் அந்த ரோட்டுக்குள்ளே நடந்து வந்தோம். ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி அருகாமையில் தான் இருக்குது. நடந்து வர்றதுலேயே வந்து நம்ம வந்துட முடியுது. பட் சிரமமாக இருக்குது. அது வாகனம் வந்தால் ஈஸியாக வந்துட முடியும். இங்கே கேரளாவுக்கு வந்த பிறகு உங்களுக்கு பலத்த வரவேற்பு இருக்குது. ஸோ இந்த பக்கமும் அந்த மக்கள் வந்து இந்த சாலை வேணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த சாலையை வந்து கேரளா மக்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு தமிழ்நாட்டு எல்லைக்கும் கேரளா எல்லைக்கும் நம்மளுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வந்து இருக்கு. அது முல்லை பெரியார் அணை பிரச்சனை இருக்கட்டும், கண்ணகி அணை கோயில் பிரச்சனை இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சி வந்து இருக்கு. இனி வந்து தமிழ்நாடு கேரளா மக்களுக்கு வந்து அந்த கான்ட்ரவர்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உறவு பாலமா இந்த சாக்குளத்துமேட்டு பாதை அமையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இன்னைக்கு நான் பேசின கூட நீ கேட்டிருப்பீங்க, இதைத்தான் பேசினேன். உறவு பாலமா நிச்சயமாக இருக்கும். நம்ம சகோதரத்துவத்தோட நிச்சயமாக வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு எல்லை தான். இப்போ சாக்குளத்துமேட்டு வழியாக வந்தா டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு ஏதுவா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த விண்டு மில்லெல்லாம் பாத்தீங்கன்னா ஏசியாவிலே அதிக கரண்டை கொடுக்கக்கூடிய விண்டு மில்லாக மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய இடமா வந்து இருக்கு. இது கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இதெல்லாம் கூட வந்து தமிழக எல்லையில தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் மேம்படுத்தணும்னா இதுக்கு தனியா ஒரு நிதி ஒதுக்கி நிதி ஒதுக்கி தான் நம்ம டூரிசம் டெவலப் பண்ணணும். இப்ப கேரளாவை ஒட்டி கேரளா பகுதியில தமிழக எல்லை வந்து பறந்து விரிந்த தமிழக எல்லை வந்து இருக்குல்ல. இப்ப இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம விகடன் நேயர்களுக்கு மூலமா நம்ம மக்கள் காட்டுறோம்ல, மக்களுக்கு வந்து காட்டுறோம். டூரிசம் டெவலப்மெண்ட்ல இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும். கம்பம் சட்டமன்ற தொகுதியை வந்து ஒரு சுற்றுலா மிகை தொகுதியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டம் வச்சிருக்கோம். இங்கே சுருளி அருவி, சண்முகா நதி இதெல்லாம் சுற்றுலா மையமாக்கணும். இப்போ இது போன்ற பகுதிகளெல்லாம் வந்து மக்களுக்கு நம்ம அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்தி சுற்றுலாவில் மிகப்பெரிய ஒரு வருவாயை தமிழ்நாடுக்கும் நம்ம பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எண்ணியிருக்கோம். நிச்சயமாக நான் கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருந்தால் என்னெல்லாம் இந்த தொகுதிக்கு மக்களுக்கும் செய்வாரோ அதெல்லாம் நிச்சயமாக செய்து ஒரு அனைத்து துறையிலும் ஒரு தண்ணீரை பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியாக கம்பம் சட்டமன்ற தொகுதியை நிச்சயமாக கொண்டு வருவேன். ஓகே, இது மட்டும் இல்லாமல் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன், பிளான்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை நிறைவேற்றுறதுல ஏதாவது சவால்கள் சிக்கல்கள்லாம் இருக்குமா? நிச்சயமாக இல்லைங்க. ஒரு கடுமையான ஒரு போராடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன். அது என் மனசுல வந்து சின்ன வயசுல என்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் போராட்ட குணம் அதிகமாக என்கிட்ட இருக்கும். அதனால எதை எடுத்தாலும் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை என் மனசுல இருக்கு. அதான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும்போது இதைதான் சொல்லுவாங்க, நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சொல்லுவாங்க. இப்ப இது என்னுடைய 25 ஆண்டு கால கனவு. கம்பம் சட்டமன்ற தொகுதியை ஒரு சுற்றுலாவில் மிகப்பெரிய உயர்ந்ததாக்கணும், நீர்நிலை ஆதாரங்களை மிக உயர்ந்ததாக்கணும். நேற்று இன்னைக்கு வந்த இதுல 2006 கம்பம் சட்டமன்ற வேட்பாளர், தேமுதிகவில் கம்பம் சட்டமன்ற வேட்பாளர். இது என்னுடைய 25 ஆண்டு கால கனவு மனசுல வந்து அப்படியே நான் வச்சிருந்தேன். அது மக்கள் வந்து எனக்கு செய்வதற்கான ஒரு அதிகாரத்தையும் ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. அதனால நேற்று இன்னைக்கு இதெல்லாம் வரல. என் தொகுதிக்கு என்னுடைய மக்களுக்கு இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு நான் திட்டமிட்டது. நிச்சயம் இது மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கம்பம் சட்டமன்ற தொகுதி மூலமாக கொண்டு வருவேன். ஆனா உங்களுக்கான தனிப்பெரும்பான்மை இல்லாதனால இந்த ஆட்சி வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்காது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. தனிப்பெரும்பான்மை இல்லைன்னு இன்னொரு 6 மாசம் கழிச்சு சொல்லுங்க. அதுக்குள்ள பாதி எம்எல்ஏக்கள் வந்துருவாங்கன்ற. இல்ல சார், பாப்பீங்க அரசியல் மாற்றத்துல பாப்பீங்க சார். எதிர்க்கட்சியே இருக்காது சார். நான் சொல்றேன் இல்ல, இன்னைக்கு மக்கள் இருக்கக்கூடிய அலையில தளபதி விஜய் செய்யக்கூடிய செயல்ல எதிர்க்கட்சியே இருக்காது சார். எதிர்க்கட்சினா எவ்வளவு ஒரு உயர்த்த திமுகவும் இருக்காதுன்றீங்களா? நிச்சயமாக நீங்க பாப்பீங்க. இல்ல, ஒரு பக்கம் அதிமுகவை தாவேகா சிதைக்குது அப்படின்னு அதிமுக பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுகவை தாவேகா சிதைக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் இல்ல சார். ஒரு தலைமை சரியாக இருந்தால் அதன் பின்பு தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள். இங்கே தாவேகால தலைமை சரியாக இருப்பதை எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவரும் புரிந்து கொண்டார்கள். பெருவாரியாக பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவனா இருக்காங்க. இப்ப கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. தேனி மாவட்டத்துல நிறைய பேர் வந்து சேர்ந்தவனா இருக்காங்க. அதிமுக திமுக வந்து மாற்று பிற அரசியல் கட்சி வந்து சேர்ந்தவனா இருக்காங்க. நிச்சயமாக இது எதிர்காலத்துல ஒரு பெரிய மாற்றமா தான் இருக்கும் சார். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது நடக்கிறது வந்து ஒரு ரீல்ஸ் ஆட்சி, இது வந்து ரியல் ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னும் வந்து அவங்க வந்து ஆட்சி மாறிடுச்சு அப்படிங்கிற கனவுல இருந்து அவங்க எந்திரிக்கல. ஆட்சி மாறிடுச்சுன்னா அவங்கதான் ஆட்சியில இருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்ல,
திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எல்லாருமே வந்து நம்மதே ஆட்சியில் இருக்காங்க. அதிகார போக்குல இன்னமும் வந்து ஒரு காவல் நிலையத்துல போய் ஒரு அதிகாரம் பண்றது, ஒரு முனிசிபல்ல ஒரு பேரூராட்சியில போய் அதிகாரம் பண்றதெல்லாம் இன்னமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்கதே ரீல்ஸ்ல இருக்காங்க. நாங்க ஆக்டிவ்ல இருக்கோம், ஆக்ஷன்ல இருக்கோம், மாற்றத்துல இருக்கோம். மக்களோட மக்களாக நாங்க பயணித்திட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துக்கு, இந்த ஸ்பாட்டுக்கு, இந்த சாக்குளத்துமேட்டு பாதையை ஆய்வு பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்களா? இந்த இடத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்களா? நாங்க அரசு மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ணோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் அந்த அரசு மருத்துவமனையை ஆய்வு பண்ணலையே. நீங்க இப்ப பண்ணிருக்கலாம்ல. இப்ப நாங்க பண்ண பிறகு திமுக எம்எல்ஏ ஓடியாராரு. நானும் ஆய்வு வாங்க சேர்ந்து ஆய்வு பண்ணுவோம்னு. இல்ல, ஆய்வு பண்றதுனாலே மாற்றம் நிகழ்ந்துருமான்ற ஒரு கேள்வி. அதுக்காண்டி ஆய்வே பண்ணாம இருக்க முடியுமா சார்? அதை பண்ணலாம். எங்களுடைய ஆய்வு நிச்சயமாக மாற்றத்தை தரும். அதை பார்ப்பீங்க. 3 மாதமோ 4 மாதங்கள் கழிச்சு நீங்க பார்ப்பீங்க. இது வந்து ஒரு நாள் வந்து சந்திப்போம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேறி இருக்கா? அதற்கான என்னைய கூட சந்திக்க வேணாம், நீங்க மக்களை சந்திங்க. எங்க கம்பம் சட்டமன்ற தொகுதி மக்களை செய்யுங்க, தேனி மாவட்ட மக்களை சந்திங்க. எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. நான் சொல்ல வேண்டிய கூட அவசியம் இல்லை. இப்போ இந்த 2 எல்லையும் சேரணும், இந்த கம்பம் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. அந்த முயற்சி நிறைவேறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதை வந்து நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். உங்களுடைய பணிகள் சிறக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி சார். இவ்வளவு தூரம் மலையேறி வந்த புண்ணியமத்துக்கு நன்றி.